இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 2, 2024 2/2/2024 தமிழ் சோபக்கிருது வருடம் தை மாதம் 19ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. சுவாதி நட்சத்திரம். தேய்பிறை சப்தமி திதி மாலை 4 மணி 4 நிமிடம் வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. சித்த யோகம். மீனராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், தனுசில் சுக்கிரன் செவ்வாய், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக இளம் வயதினராக இருந்தால் திருமண விஷயம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. திருமணமாகி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் மன ஒற்றுமை ஏற்பட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற வேற்றுமைகளை விலக்கி ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். குடும்பஸ்தானம் வலுவா இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் குருவின் பார்வையில் இருக்காரு. அதனால உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இளம் வயதினருக்கு எப்படின்னா, வயசானவங்களுக்கு, அதுவும் குறிப்பாக 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடந்த கால உறவுகளை, அதாவது நெடுநாட்களாக சந்திக்காத உறவுகளை சந்தித்து பேசி அகமகிழ்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்களின் உதவியை கொண்டு சாதனைகள் பல செய்யறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மொத்தத்தில் இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் மனசில் நிறைவை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் சந்தோஷமான செய்திகள் வரும். வியாபார விஷயத்தில் வளர்ச்சி ஏற்படும். உத்தியோக விஷயத்தில் பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் மட்டும் இல்லாமல் எதிர்பார்க்காத விஷயமும் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். நல்ல நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் இப்போ ஒரு நல்ல சத்சங்கம் ஃபார்ம் ஆக போகுது. உங்களுக்கு கூட இருக்கிறவங்கள்லாம், உங்கள் கூட நண்பர்களாக வரக்கூடியவர்கள்லாம் உங்களுக்கு எப்போவுமே அனுகூலமாக இருக்கிற மாதிரி அறிவுரைகள் கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல நண்பர்கள் சூழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். தந்தை மகள், தந்தை மகன், தாய் மகன், தாய் மகள் உறவில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. உறவினர்களின் வருகை, நண்பர்களின் சந்திப்பு போன்ற நிகழ்வுகள் நடக்கும். நீங்கள் உத்தியோகத்தில் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால், கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை ப்ரைவேட் ஆஃபீஸ்லேயோ ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு சார்ந்த அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகளின் அனுகூல பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பெரிய பொறுப்புகள் கூடி வருவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக உங்களுடைய வேலை விஷயத்தில் பெரிய முயற்சிகள் வெற்றியை தரும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு. உடன் பணியாற்றுபவர்களின் உதவியை கொண்டு சில சாதனைகள் செய்யறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சஞ்சலம் ஏற்பட்டாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ராசிநாதன் செவ்வாய் குரு பார்வையில் இருக்காரு. பரிவர்த்தனா யோகம் பெற்றிருப்பதன் மூலமாக தடைகள் ஏற்பட்டு இருந்த விஷயத்துல எல்லாம் இப்போ சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அமோகமான வெற்றிகள் ஏற்படும். எதிரிகளின் தொல்லை விலகும். இன்ஃபேக்ட் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள், காணாமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிரி இல்லைன்னு சொல்லக்கூடிய வகையில் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கோ இல்லை தொழில்துறை சார்ந்தவர்களுக்கோ வெற்றிகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள்.
கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அரசாங்க வகையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எம்எஸ்எம்இ லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், ஏதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணிட்டு எனக்கு அதுலேருந்து என்ன ரெஸ்பான்ஸ்னே தெரியாமல் கிணத்துல போட்ட கல்லாக இருக்குது சார் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று நல்ல செய்திகள் வந்து அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உதவிகளால் நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி, ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தும். கடனை கொடுக்கணுமே, இப்படி கொடுக்கணுமே, அவங்க கேட்டால் என்ன பண்ணுறது, இவங்க கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களை தொந்தரவு பண்ணுறதை விட அவங்களுக்கு பெரிய தொந்தரவு வரத்துக்கு உண்டான நேரம். அதனால் உங்களை யாரெல்லாம் கேள்வி கேட்பாங்களோ அவர்கள்லாம் உங்களை கண்டும் காணாமல் இருப்பதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த சஞ்சலங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவுகள் குறையும். குடும்பத்தில் சந்தோஷம் நிகழக்கூடிய சூழ்நிலை வருது. அதனால் கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். எதிரிகள் யாராவது உங்களுக்கு தேவையில்லாத குடைச்சல் கொடுத்துட்ருக்காங்க, அஃபிஷியல் சைடில் குடைச்சல் கொடுக்குறாங்க, இல்லை சொந்தமாக தொழில் பண்ணுற இடத்துல அந்த இடத்துல தொல்லை கொடுத்துட்ருக்காங்கன்னா அந்த தொல்லை கொடுக்கக்கூடிய நபர் உங்களை விட்டு அகலக்கூடிய, அந்த ஏரியாவை விட்டு அகலக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். எதிரிகளின் பலம் குறைந்து நீங்கள் பலம் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தாய் தந்தையர் உறவில் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் உங்கள் தாய்க்கும் இருக்கிற உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனம் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் குறைந்து வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவு சந்தோஷமான செலவாக இருக்கும், சுப செலவாக இருக்கும். மருத்துவ செலவு இல்லை, வேண்டாத செலவு இல்லை, ஏதாவது சங்கடமான செலவெல்லாம் இருக்காது. இன்னைக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகிறதுக்கு உண்டான நேரம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துல குரு பார்வையில் பரிவர்த்தனா யோகம். அதே சமயம் வெளியூர் பிரயாணங்கள் காரணமாக உங்களுக்கு ஏற்பட்ட அலைச்சல்கள் நிவர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை உங்களுக்கு தடைப்பட்ட பாக்கியங்கள் நடப்பது மட்டுமல்லாமல் அரசாங்க வகையில் அல்லது மேலதிகாரிகள் வகையில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான பதட்டம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. ராகுவின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அந்த ராகு லாபஸ்தானத்தில் உங்களுடைய கௌரவம் சார்ந்த, உங்களுடைய வாக்கு சார்ந்த நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துட்டோமே, அந்த கமிட்மெண்ட்டை எப்படி கீப்பப் பண்ணுறது அப்படிங்கிற பயம் இருக்கும். அந்த பயத்தை போக்கக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. யார் உங்களுக்கு கடன் கொடுத்தாங்களோ அவங்களே எனக்கு இப்போதைக்கு பணம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல செய்தி தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். ஒரு ரிலீஃப், அப்பாடா நமக்கு இன்றைக்கி இப்போதைக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் குழந்தைகளின் தேவைகள் அதிகரிக்கிறதுனால செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று மருத்துவ உதவியை கொண்டு அதற்குண்டான செலவுகள் ஏற்பட்டு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பணியாற்றுபவர்களின் நன்மதிப்பை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். வெற்றி 8ஆம் இடத்து அதிபதியான குரு விரயத்திலிருந்து கொண்டு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு எதிரிகளின் பலம் குறைந்து எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஆனால் அந்த எதிரிகளுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணணும். அந்த செலவு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். 6, 8 கிரகங்கள் இருக்குது. அந்த 6ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் இருக்கிற கிரகங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால சுப விரயங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். எதிர்பாலினத்தவர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகி தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் இன்று அலைச்சலை ஏற்படுத்தும். அது சந்தோஷத்தை தரக்கூடிய அலைச்சலாக இருக்கும். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். மிதுன ராசி,
5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறது, அதுவும் தேய்பிரை சந்திரன் இருக்கிறது. அலைச்சலை கொடுத்தாலும் அது அனுபவத்தை கொடுக்கும், பெரிய மனிதர்களின் சந்திப்பை நிகழ்த்தும். இதனால் உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்குது. மூத்த சகோதரர்களின் உதவியை கொண்டு சில சாதனைகள் செய்யறதுக்கு உண்டான யோகமும் இருக்குது. அதே சமயம் குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளின் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வரும். நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்வீங்க. அவங்களுக்கு தேவையான விஷயத்தை முடிச்சு கொடுக்கறதுனால, செஞ்சு கொடுக்கறதுனால அவர்களுக்கும் பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக குடும்பத்திற்கு பெருமை தேடி தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சுப செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். தொழில் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேல் அதிகாரிகள் விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. இன்று தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும், உத்தியோகஸ்தர்களுக்கும் வருமானம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி நன்மதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். குறிப்பாக ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட இடத்துல உங்களுக்கு ஒரு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய புகழ் திக்கெட்டும் பரவறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். நீங்கள் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு பெரிய மரியாதைகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் அன்பும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கடின உழைப்பு ஏற்படும். கடின உழைப்புக்குண்டான ஊதியமும் கிடைக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ப்ரமோஷன் விஷயத்தில் ஒரு சிறு தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்கின்ற காரணத்தினால ப்ரமோஷனை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் படிப்பு சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். படிக்கின்ற குழந்தைகள் அமோகமான பலன்களை ஏற்படுத்தி கொள்வார்கள். குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களில் உங்களின் பங்களிப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதும் அவர்களின் உதவியை நாடுவதும் இன்று குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நிதானமாக செயல்பட்டால் காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகள் அல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு இன்று பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதன் காரணமாக உங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கோ வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் இன்று உங்களுக்கு புதிய அனுபவங்கள் மூலமாக வளர்ச்சியை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் 4ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறது. உங்களுக்கு தொழில் ரீதியான தன வருமானத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால், அதாவது வழக்கறிஞர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், ஆசிரியர்கள் அல்லது மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவங்க, கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் இன்று ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. அதனால் சந்தோஷமாக இருக்கும். தொழில் விஸ்தீரணம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. 9ஆம் இடத்து அதிபதியான குரு 10ஆம் இடத்திலிருந்து ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால வருமானத்தின் மூலமாக கடனை அடைத்து சந்தோஷத்தை பெறுவதற்குண்டான ஒரு நல்ல அமைப்பு ஏற்படுகின்ற சாதகமான நாள். குழந்தைகள் விஷயத்தில் இன்று சற்று சஞ்சலம் ஏற்படும். அதாவது அவங்களுடைய தேவையும் இன்னைக்கு முடிச்சு கொடுக்கணும்னு கேட்பாங்க. அதனால் அவங்க கொஞ்சம் சற்று பிடிவாதத்துடன் செயல்படுவார்கள். அதனால் ஒரு சிறு வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அவங்க கேட்குறதையும் முடிச்சு கொடுப்பீங்க. ஆனால் அந்த முதல்ல வாக்குவாதம் பண்ணுறதுனால உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு சிறு மன வேறுபாடு வந்து சரியாவதற்குண்டான சூழ்நிலை இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி குழந்தைங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. அதே சமயம் வியாபாரிகளுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்திற்காக அலைச்சல் ஏற்படும். அது வளர்ச்சிக்கான அலைச்சல். அதனால் கவலைப்பட வேண்டாம். எந்த ஒரு சிக்கலும் ஏற்படாது. இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற, அலைச்சல் அதிகரிக்கின்ற, சுகக்குறைவு ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள்.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு. தொழில் ரீதியாக நீங்க சொந்தமா தொழில் பண்றவராக இருந்தால் தொழில் வளர்ச்சி ஏற்படும். அதுவும் குறிப்பா பூமி தொடர்பான தொழில் பண்ணக்கூடியவர், அறிவு சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவர், அடுத்தவங்களுக்கு உபதேச தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக நண்பர்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். நண்பர்கள் உடன் சேருவார்கள். இதன் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவங்களுடைய அதிகார மமதையோ அல்லது அவங்களுடைய அதிகமான பேச்சோ உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். ஆனால் அந்த எரிச்சலை வெளியில் காமிச்சுக்காதீங்க என்று உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தனயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வம்பு சண்டை வாய் வழியாக வரும். நீங்கள் என்ன பேசினாலும் தேவையில்லாத பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக பேசுங்க. யாரை பற்றியும் விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது. அதுவும் குறிப்பாக நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கீங்க அல்லது பப்ளிக் ரிலேஷன் பொது வாழ்க்கையில் பிஆர்ஓவாக இருக்கீங்க, இந்த மாதிரி பொதுஜன தொடர்பு வெகுஜன தொடர்பு இருக்கக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்க, டாக்டர்ஸ், இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் சாதாரணமாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு யாரை பற்றியாவது ஒரு பப்ளிக் ஃபிகர், ஒரு அரசியல் தலைவரை பற்றி விமர்சனம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அவமரியாதையை ஏற்படுத்தும். கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்று உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை ஒரு இடத்துக்கு கூப்பிடுவார் போகிறதுக்கு, இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே வர மாட்டேன் இந்த இடத்துக்கு தான் போகணுன்ட்டு பிடிவாதம் பிடிப்பீங்க. இதனால் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் வரும். அதுக்கப்புறமா 2 பேர்த்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துக்கு நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த இடத்துல உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுத்தும். வேலை பளுவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடந்துவிடும். அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சுமூகமான நிகழ்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் தேவைகளும் பூர்த்தி ஆகிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக சின்ன மனசலனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பேரும் ஒத்த கருத்துடன் செயல்படுவது அவசியம். அதை இன்னைக்கு புரிஞ்சுப்பீங்க. அந்த புரிதலை புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு மன தைரியத்தை தரக்கூடிய நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. மனசு சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடல் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் விஷயத்திலும் அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். அதே சமயம் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு அல்லது மேலதிகாரிகளின் உதவியை கொண்டு சாதகமான பலன்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கூடவே இருந்து உங்களை பற்றி தப்பாக மெமோ எழுதி போட்ட இல்லை தப்பான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண ஒரு நபரை பற்றி உங்களுக்கு தெரிய வரும். அதனால் அவங்கக்கிட்ட இன்றைக்கி பெருசாக எதுவும் வாக்குவாதம் பண்ணுறதை தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். ஏன்னா என்றைக்குமே யார் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னு தெரிஞ்செடுத்துன்னா அவங்கக்கிட்ட இந்த விலகி இருக்குது. துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு பெரியவா சொல்லியிருக்கா. அந்த பெரியவர்களின் பேச்சை கேட்டு நடப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இல்லை நான் அவங்க கூட கன்ஃபரண்ட் பண்ணுவேன், அவங்க கூட சண்டை போடுவேன், அவன்கிட்ட போய் கேள்வி கேட்பேன்னு சொன்னால் உங்கள் நிம்மதி தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை, தனலாபம், திரவிய லாபம் போன்ற அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு சிறந்த நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியான சோர்வுகள் இருந்தாலும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. நீங்கள் குடியிருக்கிற வீடு சம்பந்தமாக ஏதாவது ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் செலவு ஏற்படும் அல்லது உங்கள் ஆரோக்கியத்துக்கு மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செலவுங்கிறது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஒன்றும் இல்லாத விஷயம், ஒரு தொண்டை கட்டு அப்படிங்கிறதுக்காக மருத்துவர்கிட்ட போய் செலவு பண்ணிட்டு வருவீங்க. அதனால் உங்களுக்கு கையிருப்பு கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கிய விஷயத்தில் குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு வகையில் உங்கள் பேரில் தொடுக்கப்பட்ட வழக்கு அல்லது உங்கள் பேரில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நிரூபணம் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. உங்கள் தரப்பு நியாயத்தை நீங்கள் நேர்மையாக
பதிய வச்சாலே போதும், பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். நீங்கள் அனாவசியமாக அடுத்தவங்களை நம்பி செயல்படாதீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் நேர்மையாக இருந்தாலே வெற்றிகள் உங்களை தேடி வரும். இன்று உங்களுக்கு மன நிறைவும் தனலாபமும் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக தந்தை வழியில் இன்று வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வரும். எனக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு 6-7 வருஷம் ஆகிடுது சார், 10 வருஷம் ஆகிடுது சார் அப்படின்ட்டு எத்தனையோ தம்பதிகள் கஷ்டப்படுறாங்க. அவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கன்னி ராசி, குடும்பஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில், அதனால் எதிரிகளால் ஏற்பட்ட அவச்சொல்லை விளக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிகளின் பலம் குறைந்து உங்களுக்கு வாக்குஸ்தானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்குபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனலாபம் அதிகரிக்கக்கூடிய நேரம், பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். யாருக்கு நீங்கள் பணம் கொடுத்து ஏமாந்தீங்களோ அவங்களே உங்களை தேடி வந்து பணத்தை கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்கள் எதிரிகளே உங்களுக்கு சாதகமாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் உதவியை கொண்டு சாதகமான பலன்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கும் சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்தியோகம், தொழில் சார்ந்த தேவைகளுக்காக ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடன் அடைக்கிறது மட்டும் இல்லைங்க, அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய வளர்ச்சியை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு தன யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 2ஆம் இடத்துல சந்திரன், கஜகேசரி யோகம். வாக்குஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வளர்ச்சி அடைவார்கள். அதே சமயம் மருத்துவம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் குரு பார்வையில், குருவோட பரிவர்த்தனா யோகம். அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது பெருமைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடன் அறிவுபூர்வமான பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் நிறைய பேச்சுவார்த்தை இருக்கும். அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் வாக்குவாதம் சொல்லுவாங்க, கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர்குமெண்ட். இது பேசினா நல்லது. அதாவது உங்களுடைய அறிவையும் உங்களுடைய குழந்தைகளின் அறிவையும் உங்களை சார்ந்த நபர்களின் அறிவையும் வளர்த்து கொள்வதற்குண்டான முயற்சி வெற்றியை தரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் செலவுகள் ஏற்படும். இந்த செலவுகளின் காரணமாக குடும்பத்தில் புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் வீடு மனை வாங்கணும், இல்லை வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த ஏசி ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினச்சா அது இன்றைக்கி வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்தில் புதிய வரவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமான தீர்வை எட்டுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம். நீங்கள் வெற்றி ஏற்கனவே வந்துடுது சார், எங்களுக்கு கோர்ட்டில் தீர்ப்பு சாதகமாக வந்துடுது, ஆனால் பணம் தான் கைக்கு வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கூட இன்றைக்கி அந்த பணம் கைக்கு வருவதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது. இதனால் உங்களுக்கு தனயோகம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. வாக்குஸ்தானம் பலிதமாகிறதுனால உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை ஏற்பட்டு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகள் கூட உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய யோகமான நாள். பெரிய மனிதர்களின் சந்திப்பின் மூலமாக உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை மேலும் உயர்வதற்குண்டான சூழ்நிலை அமையும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய, தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். துலாம் ராசி, ராசியில் சந்திரன் மனோ தைரியத்தை தரக்கூடிய வகையில் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பண வரவுக்கு உண்டான, பண அதிகரிப்புக்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அறிவுபூர்வமான செயல்பாடுகள் மூலமாக உங்களின் திறமையை வெளி உலகுக்கு காட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் கூட சாதகமாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான நாள். விரயஸ்தானத்தில் கேது இருக்காருன்ட்டு கவலைப்படாதீங்க. மனசில் விரக்தி மனப்பான்மை, ஏதோ கடந்த காலத்தை நினச்சோ இல்லை வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை நினச்சோ கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளின் எதிர்காலத்தை நினைத்து சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு சற்று மோட்டிவேஷனல் டாக்ஸ் கொடுக்கறது நல்லது. குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணி பேசுங்க, குழந்தைகளை உதாசீனப்படுத்தாதீங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு
உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் கருத்து மோதல்கள் சற்று எரிச்சலை ஏற்படுத்தினாலும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா வேற வழி இல்லை, அவங்களுடைய தேவை உங்களுக்கு தேவை, அதனால அவர்களுடைய உதவி உங்களுக்கு தேவைங்கிறதுனால விட்டு கொடுத்து போகிறது நன்மையை ஏற்படுத்தும். இளைய சகோதர சகோதரிகளின் பேச்சு சற்று எரிச்சலை ஏற்படுத்தினாலும் மனசார எந்த விஷயத்தையும் மனசுக்கு எடுத்துக்காதீங்க. அப்படி மனசுக்கு எடுத்துக்கிட்டால் சஞ்சலம் ஏற்படும். இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நட்சத்திரநாதன் செவ்வாய் குரு பார்வையில் இருக்காரு, அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும், தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும். இன்ஃபேக்ட் உங்க மனசுக்கு பிடிச்சவங்களை வீட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். இத்தனை நாளா இருந்த அவமானங்கள் விலகி உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல செய்தி வருகின்ற யோகமான நாள். அவமானங்கள் விலகி மான மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுனால உங்களை பற்றி தவறாக பேசியவர்களே உங்களிடம் சரணடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால காரிய வெற்றி ஏற்படும். எதிரிகளின் செயல்பாடுகள் மந்தத்தன்மையை ஏற்படுத்தும். எதிரிகளே இல்லாமல் போகிறதுக்கு உண்டான நேரம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாயாரை பற்றிய கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது, நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கிறது, பங்கு கொள்ளாமல் இருக்கிறது அவசியமானது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நண்பர்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல நீங்கள் முனைப்போடு செயல்படுறதுனால உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்கள் சக பணியாளர்களின் பாராட்டுதலை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். நண்பர்களின் உதவியை கொண்டு சில சாதனைகள் செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு. நீண்ட நாட்களாக உங்களுடைய ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு தடுமாற்றம் இருந்ததுன்னா அந்த தடுமாற்றத்தை விலக்கி பதவி உயர்வு அல்லது மதிப்பை உயர்த்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்பட்டு உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. வீடு வாங்கிறதோ இல்லை மனை வாங்கிறதுலையோ நல்ல ஆலோசனை கேட்டு செயல்படுறது நல்லது. இல்லாட்டி தேவையில்லாமல் பணமுடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதாவது ஒரு அஸ்திவாரம் போடுவாங்க, அந்த அஸ்திவாரம் போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு செலவு இருக்குல்ல, அந்த செலவை தான் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு உண்டான அஸ்திவாரம் இப்பொழுது. மனசில் தேவையில்லாத சஞ்சலம் ஏற்பட்டதுன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக உங்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கும். வீண் அலைச்சல் இல்லை, இது வளர்ச்சிக்கான அலைச்சல், முதலீட்டுக்கான அலைச்சல். இதனால உங்களுக்கு உங்களுடைய பேஸ்மெண்ட், உங்களுடைய ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அறிவு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அரசாங்க உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகி அரசு வகையில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பையும் அதன் மூலமான முதலீடுகளையும் பெற்று வருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். நண்பர்கள் உதவியை கொண்டு சில சாதனைகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் பேச்சை கேளுங்க. நண்பர்கள் சொல்றாங்கன்னா ஏதோ காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. அனாவசியமாக அவங்கள பகைச்சிக்கிட்டு வேண்டாத விஷயத்தில் பேசி சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்திக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. சில சமயம் நீங்கள் கடன் இல்லாமல் சொந்த பணத்தை வச்சு சமாளிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. இன்று உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கிற குழப்பம் நிவர்த்தியாகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குறிப்பாக உங்களுடைய வேலை சார்ந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த
சில தவறுகளை சரி செய்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு வருமானத்திற்குண்டான சூழ்நிலையை அமைத்துக் கொள்வதற்கு சூழ்நிலை சாதகமாக இருக்குது. நீங்கள் எந்த தப்பை பண்ணிட்டு இருந்தீங்களோ இத்தனை நாளும் அது தப்புன்னே தெரியாமல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த தப்பை நிவர்த்தி செய்வதற்கு இது சாதகமான பலன்களை ஏற்படுத்தி சூதானமாக உங்களை வெற்றி கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மன சஞ்சலம் விலகி மனசில் தெளிவை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். முதலீடுகள் செய்யும் நாள். தனுசு ராசி, லாபஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால மூத்த சகோதரர்கள் மற்றும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளின் திருமண செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளால் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுடைய துரித வேலையின் காரணமாக அவருக்கு பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்வதற்குண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். அதனால் அவர்களுக்கும் உங்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சே இன்னைக்கு நீங்கள் சந்தோஷப்படுறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சுற்றுலா ஸ்தலங்களுக்கெல்லாம் இன்னைக்கு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை வந்ததுன்னா, அதாவது உங்கள் ஊரில் இருக்கிற அந்த கோயில்களுக்கோ இல்லை ஏதாவது ஒரு முக்கிய ஆன்மீக ஸ்தலத்துக்கோ போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு வந்ததுன்னா தாராளமாக போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. உத்தியோக ரீதியாக உங்களுடைய சக பணியாளர்களின் உதவியை கொண்டு தன வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். தொழில் விருத்தி ஏற்படும். அரசாங்க வகையில் பணவரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் பணவரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அறிவுபூர்வமான பேச்சுக்களின் மூலமாக எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தனயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனயோகம், திருமண யோகம், இது ரெண்டுமே சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரித்து மதிப்பு உயரக்கூடிய சூழ்நிலை. உங்களை பெண் பார்க்க வந்தாலோ இல்லை உங்கள் வீட்டில் உங்களை தேடி பெண்ணு வீட்டிலேருந்து வந்தாலோ உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் இளம் வயதினர், எனக்கு ஒரு 35 வயசு ஆச்சு சார், நானும் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறோம், நானும் இன்னொரு நபரும் லவ் பண்ணுறோம், எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காதலை வீட்டில் சொல்ல தயங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி தாராளமாக சொல்லுங்கள். உங்களுக்கு மரியாதைகள் கொடுத்து உங்கள் காதலை ஏற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பண வரவு அதிகரிக்கும், தனலாபம் அதிகரிக்கும், திரவிய லாபம் ஏற்படும், வியாபார லாபம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு இதுவரை இல்லாத பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு அவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு, அதாவது உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி உங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுக்கறதுக்கு உண்டான அரசாங்க அவார்ட்ஸ் கொடுக்கறதுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்திலும் சரி, அரசியல் துறை சார்ந்த விஷயத்திலும் சரி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மகர ராசி, தசமஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கவர்மெண்ட் வேலையோ இல்லை தனியார் வேலையோ, இழந்த வேலை மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். இத்தனை நாளாக வேலை இல்லாமல் தவிக்கிறேனே சார், நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படின்ட்டு எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. உங்களுக்கு இழந்த வேலை மீண்டும் கிடைக்கிறதுனால இன்று உங்களுக்கு ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பூமி தொடர்பான அனைத்து தொழில், பூமி சார்ந்த தொழில், ஏன் டிராக்டர் வச்சு ஓட்டுறவங்க, இந்த மாதிரி கூலி வேலை பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். அதற்குண்டான முதலீடுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். முதலீடு செய்வீங்க, ஆனால் அது மூலமாக உங்களுக்கு லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த லாபம் இன்றைக்கி வராது. இன்றைக்கி முதலீடு செய்கிறதுக்கு உண்டான ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள்.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். எதிரிகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அரசாங்க எதிரிகள், உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க, உங்ககிட்டேருந்து கடன் வாங்கினவங்க, உங்கள் கூட ஒர்க் பண்ணினவங்க, யாரெல்லாம் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திட்டு இருக்காங்களோ அவர்களை ஜெயிக்கக்கூடிய, அவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கோ குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கோ இன்றைக்கி முயற்சி பண்ணினா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக முன்னோர் வழிபாடு செய்வது சிறப்பு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு இன்றைக்கி முயற்சி எடுத்தால் மீண்டும் வேலையில் சேருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அந்த 4ஆம் இடத்தை ஏதாவது சங்கடப்படுத்துவாரா அப்படின்னு கேட்டால் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும். ஆனால் குரு பார்வையில் சந்திரன் உங்களுக்கு ஆன்மீக நாட்டத்தை மட்டுமல்லாமல் ஆரோக்கிய நாட்டத்தையும் ஏற்படுத்துறதுனால உடம்புல இருந்த வியாதிக்கு உண்டான தீர்வு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வீடு மனை சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒன்றா மாடி எடுத்து கட்டுறது, இல்லை மாடியில் ரூம் போடுறது, இல்லை பின்னாடி ஒரு ரூம் கட்டுறது, இந்த மாதிரி ஏதாவது முயற்சி எடுக்கிறதுக்கு இன்றைக்கி அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பண வருமானம் எத்தனையோ நாள் கழித்து வருது. இழந்த வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நீங்கள் எதிர்பார்க்குற வேலை கிடைச்சாலும் சம்பளம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா கவலைப்பட வேண்டாம். ஏன்னா பணப்பற்றாக்குறை இந்த வருஷ கடைசி வரைக்கும் மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வேலை முதல்ல கிடைக்கட்டும். சம்பளத்தை பற்றி யோசிக்காதீங்க, சம்பளத்தை பற்றி ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. இதனால் உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இது நாள் வரை இல்லாத ஒரு மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கும்பராசி, இன்று உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பாக்கியஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைக்கும், அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்காமல் இருந்த சில விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது குழந்தையும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சில வெற்றிகள் அப்படிங்கிறது நிரந்தர வெற்றியாக இருக்கணும் அப்படின்னா உங்களை சில விஷயங்களை மாற்றிக்கணும். முரட்டுத்தனத்தை கூடாது. தவறான எண்ண ஓட்டங்களை தவிர்ப்பது நல்லது. தவறான நபர்களின் செயல்பாடுகளை நீங்கள் கண்டும் காணாமல் இருக்கீங்க. உங்களுக்கு அதில் பங்கு இல்லாமல் இருந்தால் நல்லது. நீங்கள் அதுலேயும் நீங்கள் பங்கு வச்சுருக்கீங்க, அந்த தப்பில் நீங்களும் பங்குதாரராக இருந்தால் அது உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். சிலருக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குழப்பம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உங்களுடைய குழப்பத்திற்கு தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும். உங்களுடைய தாய் தந்தையரின் ஆரோக்கியத்திலும் பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தந்தை வழியில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. இளைய சகோதரர்களின் அறிவுரைகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இத்தனை நாளாக உங்கள் கூட பேசாமல் இருந்தால் உங்களுடைய அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கையோ இன்றைக்கி உங்கள் கூட பேசி நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை திருத்துவதற்குண்டான முயற்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா இப்போ சாதகமாக இருக்குது. இழந்த வேலை மீண்டும் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. பண விவகாரங்களில் உண்மையை மட்டும் பேசுங்க. தேவையில்லாத தவறுகளை பேசி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திக்காதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற ராகுவின் நட்சத்திர சாரத்தில் தான் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால தவறான வார்த்தைகள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் ஏற்பட்ட குழப்பங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவலைகள் ஏற்படும். அந்த கவலையின் காரணமாக உங்களுக்கு அந்த நல்ல விஷயம் கண்ணுக்கு தெரியாமல் போகவும் சூழ்நிலை சாதகமாக இருக்குது. குழந்தைகளும் வாழ்க்கை துணையும் இன்று உங்களுக்கு மனக்கவலை ஏற்படுத்துவார்கள், அல்லது குழந்தைகளுக்காகவோ வாழ்க்கை துணைக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகளின் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள்.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு மரியாதை கிடைக்கும். அந்த மரியாதையின் காரணமாக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வியாபாரத்திற்காக செலவுகள் ஏற்படும், அல்லது உங்கள் எதிரிகளுக்காக, வியாபார எதிரிகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு மாற்றம், இடமாற்றம் போன்ற விஷயங்களில் தெளிவு கிடைக்கக்கூடிய தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மீன ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில். என்னதான் 8ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எதிர்மறையாக செயல்பட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கும். எதிர்மறை நண்பர்களால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மொத்தத்தில் இன்றைக்கி சந்திராஷ்டமம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது. பண விவகாரங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். என்ன பண விவகாரத்துக்காக நீங்கள் கொஞ்சம் அலைச்சலை சந்திப்பீங்க. அந்த அலைச்சல் காரணமாக உங்களுக்கு செலவுகளும் அதிகரிக்கும். கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகளும் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பின் காரணமாக மதிப்பு மரியாதை உயருகின்ற யோகமான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு தொழில் ரீதியான வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பூமி தொடர்பான விஷயத்தில் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்று உங்களுக்கு தன வரவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பட் இருந்தாலும் யாருக்கிட்ட பேசினாலும் எதிர்ப்புடன் பேசாதீர்கள். எதிரியைப் போல பேசாதீங்க, நிதானத்துடன் பேசுங்க. அதனால் உங்களுக்கு லாபம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். சார் என்ன சார் சொல்கிறீங்க, சந்திராஷ்டமத்தில் சந்தோஷமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும். உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யுகம். எதிரிகள் கூட பண உதவி செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாள்பட்ட கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் அடிக்கடி படபடப்பு, அடிக்கடி டென்ஷன் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பண விவகாரத்தில் யாருக்கிட்டையாவது நீங்கள் கடன் கொடுத்துருந்தாலோ இல்லை கடன் வாங்க போனாலோ இன்றைக்கி அவங்க இரிட்டேட் பண்ணால் கூட சிரித்த முகத்துடன் இருப்பது நல்லது. அப்படி சிரிக்காமல் கொஞ்சம் கடுகடுப்பாக இருந்தீங்கன்னா அவங்க உங்கள் பேரில் ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்துவாங்க. அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். நாள்பட்ட பண பாக்கிகள் வசூலாகக்கூடிய யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மேல் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் போன்றவர்களின் உதவியை கொண்டு உங்கள் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியடையும் நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.